ஹலோ டாக்டர் சொன்னா அப்படி இருக்கிறீங்கள். நாங்கள் எல்லோரும் சுகமாக இருக்கின்றோம். எங்களுக்கு சரியான கஷ்டம். நாங்கள் சொந்த முகப்பெருக்கி என்னும் எங்களை விட இல்லை. நான் ரியலாகத்தான் சொல்லுகின்றேன். உயர் பாதுகாப்பு வலயத்தில் இப்படி என்னென்று சொல்கிறது, என்னுடைய அம்மா ஆர்ப்பாட்டம் அமைதியோடு செய்தபோது நான் வெளிநாட்டில் இருந்தேன். அப்போ அதோடு வந்த நான் அதை பார்த்துட்டு தான் வந்த நான் இது பார்க்கலாம் அதுன்ற இதை எப்படி அண்டு எல்லாரும் இனவாத ஒற்றுமையாக இருக்க வேண்டும். வேறு என்ன சொல்கிறது? அடுத்தது சித்தார்த்தர் அவரும் தான் யாராக இருந்தாலும் எல்லா குழுக்களும் கருணாமன் பிள்ளையார் மற்றது வேறு இயக்கத்தில் இருக்கிற அமைப்புகள் எல்லாரும் சமமாக இருக்க வேணும். மக்களோட மக்கள் எத்தனை காலம் என்று 40 வருஷத்துக்கு மேலே அப்படியே ஒரு நிம்மதியே இல்லாத ஒரு இதாகத்தான் உண்மையாக போகுது. வெளிநாட்டவர்கள் பிடிபட்டு அடிபட்டு சண்டை படித்தா அவங்க அந்தந்த மாதிரியே இதண்டிடுவாங்க. நான் அங்கெல்லாம் படித்து அதில் எல்லாம் பார்த்த அனுபவங்கள் உண்டு. எங்கண்ட நாடு தான் இப்படி கிழிசவிட்ட நாடாக இருக்குது. அவங்கள் போராடி இடையில அப்படி அந்த ஒரு இதுக்கு வேற டக்காண்டு எல்லாத்தையும் விட்டு எரிஞ்சு போட்டு எல்லாத்தையும் சமாதானமாகி மக்களுக்கு நல்ல ஒரு நிம்மதியை கொடுத்துடுவாங்க. ஆனால் அந்த போட்டி புறாமை இதுவும் இல்லை. ஒற்றுமை சமூகம் என்ற மாதிரி தான் அவங்கள் வாழ்கிறாங்க. இது எங்கண்ட சமூகம் ஒற்றுமையே இல்லை. ஆனால் ஸ்ரீலங்காவைத்தான் அவங்க எடுத்து பார்த்து கொண்டிருக்கிறாங்க. என்னம்மா இதுன்னு சொல்லி நான் இராணுவத்தோடு போட்டு அங்கேருந்து எடுத்தினான். ஆனால் அதுக்கு பிறகுதான் உயர் பாதுகாப்பு வலயத்திலேருந்து பிரச்சனை நடந்திருக்குது. நான் பொதுவாக யாரோடையும் போட்டோ எடுக்கிறது என்னில் ஒரு பழக்க வழக்கம். என்னை எடுத்து கூப்பிட்டு எடுப்பினோம் பாவன்னு சொல்லி செல்ஃபி. அதுக்காக நான் பெரிய ஆளண்டும் இல்லை இதண்டும் இல்லை. எனக்கு அதுவும் தேவையில்லை. என்னுடைய உயர் பாதுகாப்பு வலயம் என்னுடைய மந்திரம் தாருங்கோ தயவு செய்து. அதோட பரம்பரை ஆண்ட காணிகள் ஏர்போர்ட்டோடு இருக்குது. ஏர்போர்ட் தளங்களில் ஆஃபீஸ் இருக்குது. எல்லாமே வேறு மறைச்சு டாக்குமெண்ட்டுகள் அது அப்பாற்பட்டது. அது பிறகு பார்க்கலாம். இருக்கிற மயிலிட்டியோ தையிட்டியோ காங்கேசந்துரையோ எந்த வசாவளாங்குறும்ப சட்டியோ எந்த பகுதியிலும் மக்கள் இருக்கிற தொகுதிகள் எல்லாத்தையும் எடுத்து கொடுக்க வேணும். அதுதான் உண்மை. பழைய நிலைமை வர வேணும். பழைய நிலைமையாக இருந்தால் தான் உண்மையாக சன மக்களும் பேசாமல் இருப்பார்கள். பழைய நிலைமை வராமல் இருந்தால் என்ன நடக்கும்? பிரச்சனையை தந்து கொண்டு தான் இருக்கும். வேறு என்னத்தை என்னால் பேச முடியும்? எல்லாருக்கும் தான் சொல்லியிருக்கிறேன், குறைகள் ஒன்றும் இல்லை. சரியா? நான் இன்டர்நேஷ்னல் கேபிட்டல் ரஜினி. நானும் ஒரு வாழ்க்காளரை நானும் கேட்குறதுக்கு ஒரு நபரை எடுத்தாலும் பரவாயில்லை. நான் கட்சியல் இல்லை, என்ன இந்த அரசியல்ன்றது இல்லாமல் நான் ஒரு சாஃப்டான ஒரு பெர்சன். சாஃப்டாகி நான் உங்களை வச்சு எல்லாரையும் வச்சு நானும் ஒரு ஆளை வாரம் பிரச்சனை இல்லை. எனக்கு இந்த பிரச்சனைகள் அடிபாடு பிரச்சனைகள் அது இது எல்லாமே நான் பிடிக்காதுண்டு. நான் ஒரு எல்லாருக்கும் ஒரு தனிநபரை நான் ஒரு சுதந்திரத்தும் சமாதானத்துக்கும் தான் நான் வாரன். வேறு என்றுக்கும் இல்லை. வேறு என்ன? நான் இன்டர்நேஷ்னல் கேபிட்டல் ரஜினி. எல்லாருக்கும் பிச்சு கொடுக்குறதான் ரஜினின்ற வேலை. அம்மாவுக்கு தெரியாது. அம்மா விட மாட்டா வீடியோ. மற்றது உடுப்புகள் அது எல்லாம் போட்டெடுக்க விட மாட்டா. பேசுவா கண்ட பாட்டுக்கு. ஒருவருக்கும் தெரியாது நான் வீடியோ விடுறது அங்கே இங்கே போகிறதில்லை. நான் வீட்டோட தான்
ஒரு என்ன? ஓகே. எல்லாருக்கும் மக்களுக்கு எல்லாருக்கும் விஷு